இது வரைக்கும் 33 பேர் இறந்து போயிட்டாங்க. எவ்வளவு பேர் காயத்துல இருக்கிறாங்க, எவ்வளவு பேர் உயிருக்கு போராடுறாங்க, எந்த தகவலுமே தெரியல. யார் மேல தப்பு? கவர்மெண்ட் சரியான பாதுகாப்பு கொடுக்கலையா, அல்லது தமிழக வெற்றி கழகத்தில் இருக்க கட்சிக்காரங்க சரியா கவனமா இல்லையா, விஜய் அவர்கள் மேல தப்பா, இல்ல பார்க்க போன ரசிகர்கள் மேல தப்பா, அல்லது ஒரு பிரபல மோகத்தில் எல்லாரும் இறந்து போயிட்டாங்களா, யார் மேல தப்பு, என்ன நடந்துங்கிற கேள்வியெல்லாம் இப்ப தூக்கி ஓரமா வச்சுட்டு அடிப்பட்டவங்களுக்கு என்னாச்சு, உயிருக்கு போராடணும், என்ன தேவை, ரத்தம் தேவையா, ஆக்சிஜன் தேவையா, அதை பத்தி எல்லாரும் கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன். அமைச்சர்கள் போக ஆரம்பிச்சிட்டாங்க, முதலமைச்சர் அங்க போக போறாங்க, இது பத்தின சட்ட ஒழுங்கு இதெல்லாமே அவங்க பாத்துக்குவாங்க. என்னாச்சுங்கிறத விட இந்த நேரத்துல எல்லாரும் என்ன ஆகணும்னு பாக்குறது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். 33 பேர் செத்துட்டாங்க, இந்த குடும்பத்துக்கு என்ன பண்ண போறோம், அதெல்லாம் பெரிய சோகம். சாக கிடக்கிறவனை எப்படி காப்பாத்துறதுங்கிறத எல்லாரும் இப்ப கொஞ்சம் பேசணும். அதான் இப்ப ரொம்ப ரொம்ப தேவைன்னு நினைக்கிறேன். இறந்தவர்களுடைய எல்லா குடும்பத்துக்கும் பெரிய ஆழ்ந்த அனுதாபம். 6 குழந்தைங்க இறந்துருக்குங்கிறாங்க. எல்லாரும் இனிமே எல்லாரும் மரத்து மேல கூரை மேல ஏறத பார்த்தாலே கொலை நடுங்குது. எல்லாரும் கொஞ்சம் பகுத்தறிவோட, எல்லாரும் கொஞ்சம் தெளிவா இந்த நேரத்தில் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. இப்ப மற்ற அரசியல்லாம் விட்டுட்டு காப்பாத்துறதுக்கு என்ன பண்ணணுமோ, இப்ப என்ன தேவையோ அதை முன்னெடுக்கிறது முக்கியங்கிறது தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். கரூர்ல நேற்று விஜயோட மாநாடு நடந்தது. அதுல 40 பேர் இறந்த விஷயம் பலருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. விஜய் பேசிட்டு இருக்கும் போதே கரண்ட் கட் ஆனதாகவும், அங்க இருக்கவங்க எல்லாருக்குமே தண்ணி இல்லாம மூச்சு திணறி கீழே விழுந்ததாகவும், கூட்ட நெரிசல்ல எல்லாரும் ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் விழுந்ததுனாலதான் இத்தனை பலியாச்சு, சேஃப்டி இல்ல, போலீஸ் இல்ல அப்படின்னு எல்லாம் நிறைய குற்றச்சாட்டு விமர்சனம் வச்சுட்டு வந்தாங்க. இந்த நிலையில முத்துக்குமார் இப்ப இந்த வீடியோவை வெளியிட்டு இருக்காங்க. கூட்ட நெரிசல்ல இறந்தவங்களுக்கு விஜய் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிருந்தாங்க. நம்மளோட சேனல் சார்பா அவங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கலாம்.